Hello friends, welcome to Better Than Past Time Management by Brian Tracy. Chapter 3. Think about your vision and mission. Dale Garman எழுதிய Think Fast and Slow இந்த புக்ல இருந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நாம ஒரு சில வேலைகளை சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கும் இல்ல உடனுக்குடனே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம வேகமா யோசிச்சு செயல்படணும்னோ அதுவே நம்மளுடைய லாங் டேர்ம் பர்பஸ் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா நிதானமா செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிதானமா செயல்படுறதுங்க நம்மளுடைய இரண்டாவது சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த காலத்துல மெஜாரிட்டியான மக்கள் ரொம்பவே வேகமா முடிவெடுக்கணும், வேகமா செயல்படணும் அப்படின்னு இந்த பொறுமையா சிந்திக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எல்லாரும் மறந்துட்டாங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனைகள் வந்தாலும் சரி இல்ல சும்மா போர் அடிக்குது அப்படின்னு இருந்தாலும் சரி, யாருமே அவங்களுடைய யோசனைக்கு டைம் தரது கிடையாது. எல்லாருமே இப்ப ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு, அது முக்கியமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதையே ஸ்வைப் பண்ணிக்கிட்டு ரொம்ப டைம் அதிகமா வேஸ்ட் பண்றாங்க. இது நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். சோ நீங்க நேர நிர்வாகத்தையும் சரி இல்ல உங்களுடைய லைஃப், உங்களுடைய கோல், இது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பயிற்சி பண்றீங்க, என்ன முயற்சி பண்றீங்க அப்படிங்கறத உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கிட்டு உங்களுடைய கோல்ஸுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க. திங்க் பிஃபோர் ஆக்ட், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுங்க. கீப் த எண்ட் இன் மைண்ட். நீங்க உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லயோ கோல்ஸ்லயோ எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய எண்ட் ஆஃப் த கோல் என்ன அப்படிங்கறத உங்களுடைய மனசுல வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டீஃபன் கவி சொல்றாரு. நீங்க உங்களுடைய லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும், உங்க ஃபேமிலிக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும், இந்த உலகத்துல என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க. எக்ஸ்மைன் யுவர் மெத்தடாலஜி. உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு எந்த விதத்துல நீங்க இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேளுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒவ்வொரு முறையும் யோசிச்சு நீங்க அதுக்கு ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதுக்கு அடுத்தது நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின், அது எப்படி போய்கிட்டு இருக்குது, நீங்க செய்யற அந்த விஷயங்கள் எப்படி நார்மலா போயிட்டு இருக்கா, சிறப்பா போயிட்டு இருக்கா, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத ஃபைன் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சீக் ஏ பெட்டர் வே. உங்களுடைய முயற்சிகள் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த கொஸ்டினை நீங்க உங்களுக்குள்ள சிந்திக்கும் போது, இதை செய்யறதுக்கு வேற ஏதாவது ஒரு பெட்டர் வே, பெட்டர் சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க சிந்திங்க. ஏன்னா இந்த உலகத்துல பெரிய பெரிய கோல்ஸ் வச்சு அச்சீவ் பண்ண முடியாம போனதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுவும். ஏன்னா அவங்க எந்த திசையில உழைக்கிறாங்க, எதுக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்காம விட்டதுதான் மிக முக்கியமான விஷயம். சோ நீங்க முயற்சியும் பயிற்சியும் பண்ணுங்க. ஆனா அது சரியான வழியில தான் போகுதா, இதை விட இன்னும் பெட்டர் சாய்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் சைட் பை சைடு யோசிங்க. சாப்டர் 3 இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ. ஹேவ் ஏ குட் டே.